வேறு ஒத்தழகா இந்த செகத்தில் எடுத்துப்பா. விரால் மீன் பிடிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாப்லாண்டு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சிருவியா? அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டேன். ஆனால் மீன் கிடக்கு நிறையா. போயிருப்பேன். இறங்கிட்ட ஸ்டெப்பு கம்பை ஊண்டி இழு. கம்பே உள்ள சும்மா இருந்த மனுஷனே. அந்த அடக்கு வேறு பெருசு அஞ்சு பாரு. செம பங்குதான். கொலை பண்ணிடுவேன். உங்களோட காமையா வந்துட்டேன், நெருக்கிட்டேன். இன்னைக்கு இறங்கிட்டே வந்துடுறேன். இவ்வளோ அழியில் இறங்கி விரால் மீன் பிடிச்சி ஆகணும். ஸ்டெப்பு வந்துட்டேன். ஏய் இதுக்கு அங்கிட்டு உழைக்கக்கூடாது, உழைக்காமல் எடுக்கணும். எப்படி அந்த ரவுண்டை விட்டு இங்கிட்டு தள்ளி போக விட்டுறக்கூடாது. உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா மீன் உள்ளே அங்கிட்டு இம்பிட்டு பொதுன்னு இருக்குது, உள்ளே நுழைஞ்சிரும். அதை தாண்டெல்லாம் செய்யாது. ஆனால் கையை வச்சு அந்த மீனை தொட்டது மாதிரியே கை போய் பிடிச்சிரு. சரியா? அதெல்லாம் இல்லை, எட்டிருச்சு. மீன் உள்ளே கிடக்கு, கரையில் தான் ஏறும். பெருசாக தட்டுச்சுன்னு சொன்னால் என்ன தெரியுமா, அந்த கம்பை கையில் வச்சுக்க. முள்ளெல்லாம் இல்லை. அதான் காப்பாற்றிட்டாரு. இந்த மலை முகடு இந்தா இதில் இந்தாக்காரு. இந்த முட்டை இடுதாங்க, முட்டை இட்டுருக்காரு முருகுண்டு. தாண்டு இருப்பா. நீ நோகாமல் இறக்கி விட்ட. இங்கே ஒன்றையும் காண. இப்போ நான் எங்கே போட்டு வெளியே ஏறுறது? இங்கே கிடக்கும் போ. உள்ள எதுவும் மீன் கிடக்கா? நான் இல்லாத நேரம் பிடிக்கணும்னு பார்க்குறியா? ஆமாம், உள்ள கிடக்கு. சரி வெளியேறு. நீ எப்படி வெளில வரேன்னு பார்க்குறேன். நான் இருக்கிறதோட வெளியேறு, இல்லைன்னா உன்னை தூக்க ஆளல. அப்படியே ஆளியில் நீச்சல் அடிச்சு வந்துடு.